காண்போம், ஒன்றிணைந்து எழுவோம், இலக்கை வெல்வோம். உயிரோடை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தாயகத்திலிருந்து தமிழ் மொழியின் இனிதான வணக்கம். இன்றைய தாயக வளம் நிகழ்ச்சியில் தேசியமும் மக்கள் நிலையும் என்ற தலைப்பில் உங்களோடு மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவதில் மகிழ்ச்சி. மக்கள் போராட்டமானது காலத்திற்கு ஏற்ப போராட்ட வடிவங்கள் மாறுவது என்பது உண்மையான நிலவரம். தமிழரங்கள் வாழ்வியலும் அவ்வாறானதாகவே காலத்திற்கு காலம் மாற்றப்பட்டு விட்டது. அகிம்சை, ஆயுதம், அரசியல் என்று தமிழ் மக்களின் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் நீண்டதே. அதில் தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூடிய சுதந்திரத்திற்கான இந்த போரில் தமிழ் மக்களின் நம்பிக்கை என்பது பெரும் விருட்சமாக வளர்வதும் அது இடையிலேயே வெட்டப்படுவதும் என்பது மிகவும் கொடுமையானது. இருப்பை தொலைத்து, உறவை தொலைத்து, இன விடுதலைக்கான தியாகங்களை வளர்த்த வீரத்தின் பெரு இனம் இன்று நாதியற்று நடைப்பிணமாய் கிடக்கிறது. இருந்தும் போர்க்களத்தின் சுவடுகளை தங்கள் உடல்களில் தாங்கி ஓரமாய் சுயநலமாய் வாழாது தம் போராட்ட வடிவங்களை மாற்றி இனத்தின் விடுதலை தாகத்தை சுமந்து இன்றைய சூழலில் வாழும் மக்களில் மனதில் உறுதி வளர்த்து தம் பொறுப்பை சிறப்பாக தொடரும் தாயக உறவு தேவராசா தீபன் அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். இரு கண்களை இழந்த போதும் இனப்பற்றுடன் மாவீரர் போராளி காப்பகத்தின் நிறுவனராக தாயகத்தில் வாழும் மக்களுக்கும் போராளிகளுக்கும் நலப்பணி புரிகின்றார். அவரோடு இணைந்திருப்போம், வாருங்கள் உறவுகளே. ILC தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கி புதிதான பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை தற்போது இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற MPP அரசாங்கம் தனது அரசை பாதுகாப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக சர்வதேச சமூகத்தின் அழுத்தம் காரணமாகவும் பழைய சட்டத்தை நீக்குவது போன்று காட்டிக்கொண்டு புதியதான ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து தனது அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக இப்போது அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பல்முனைப்பட்ட வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. 1979 ஆண்டு இப்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத சட்டம் JR ஜெயவர்தனா அரசாங்கத்தினால் அன்று உள்ள சூழல்களை எதிர்கொள்வதற்காகவும் குறிப்பாக தன்னுடைய அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் இன்று 37 ஆண்டுகளாக அது நடைமுறையில் இருக்கின்றது. இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது JR ஜெயவர்தனா அரசாங்கம் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அல்லது ஒரு 3 மாத காலத்துக்குள்ள அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி போட்டு அதை நீக்குவதாகத்தான் தமிழர் விடுதலை கூட்டணி கட்சிக்காரருக்கு வாக்குறுதி கொடுத்து அவர்களின் ஆதரவோடு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். தமிழர் விடுதலை கூட்டணி சேர்ந்தவர்கள் அமுதலிங்கத்தின் தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியும் அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு JR ஜெயவர்தனா அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினர். பின்பு அந்த சட்டத்தினால் பல இலங்கையர்கள், குறிப்பாக தமிழர்கள், சிறுபான்மையினர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இன்று வரையும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த பயங்கரவாத சட்டத்தினால் இன்று போர் முடிந்து 16 வருடங்களை கடந்தும் இன்று வரையும் அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போதும் இந்த சட்டம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. சாதாரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தினால் கைது செய்யப்பட்டவர்கள் சந்தேகத்தின் பேரில் ஒரு உதாரணமாக ஒரு சைக்கிளுக்கு போல்ஸ் கொண்டு வந்தாரண்டு சொன்னால் அவர் புலிகளுக்கு அந்த போல்ஸை
கொண்டு செய்வதற்காக கொண்டு போகின்றார் என்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து அவர் அந்த எந்தவித விசாரணைகளுமின்றி அவர் போல்ஸை கொண்டு வந்தார் என்பதற்காக மிக நீண்ட காலம் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கும் சித்திரவதை செய்வதற்கும் பின்பு குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலே அவர்கள் சிறைவாசம் அனுமதிக்கும் கூட அது கடந்த காலங்களில் வழிகோலி இருக்கின்றது. எனவே ஒரு 3 மாத காலத்தில் அல்ல 6 மாத காலத்தில் அந்த சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி கொடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் 37 ஆண்டுகளாக இன்றைக்கு நடைமுறையில் இருந்தது மட்டுமில்லாமல் எத்தனை தமிழ் இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள், ஏன் சிங்கள இளைஞர்களும் கூட அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சட்டம் இலங்கை போன்ற இன்றைய சூழலில், போர் இல்லாத ஒரு சூழலில் இங்கே சாதாரணமாக சட்டக்கோவையில் இருக்கும் ஏனைய சட்டங்களை வைத்து இங்கே உள்ள குற்றங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய சூழல் இருக்கும்போது இந்த சர்வதேசம் அழுத்தம் காரணமாக பழைய பயங்கரவாத சட்டத்தை நீக்குவது போன்று காட்டிக்கொண்டு தங்களுடைய அரசை பாதுகாப்பதற்காக புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தன்முனைப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. எனவே அதனை எதிர்க்க வேண்டிய தேவை இலங்கையர் என்ற வகையினாலும் தமிழர்கள் என்ற அந்த வகைக்கு உட்பட்டும் அந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், நாங்கள் மிக மோசமாக இலங்கையர்களாகவும் சிறுபான்மையினத்தவர்களாகவும் அந்த சட்டத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதால நாடு தழுவிய ரீதியில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களிடம் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஒன்றினை வடகிழக்கு பிரதேசங்களில் உள்ள பொது அமைப்புகள் முன்னெடுத்திருந்தார்கள். அந்த பொது அமைப்புகள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஆதரவாக எங்களுடைய அமைப்பான மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகமும் அவர்களோடு இணைந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் பரவலாக எங்களுடைய உறுப்பினர்கள் மூலம் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஒன்றினை அவர்களோடு இணைந்து நாங்கள் செய்திருந்தோம். ஆகவே அந்த போராட்டத்தின் நிமித்தம் நாங்கள் மக்கள் மத்தியில் அந்த கையெழுத்து சேகரிப்பை செய்கின்ற போது மக்களுக்கு அது பற்றிய பெரிய விழிப்புணர்வு இருப்பதாக தெரியவில்லை. இல்லையென்றால் வடகிழக்கில் பல லட்சங்களாக நாங்கள் கையெழுத்து சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதாலும் இப்போ இருக்கின்ற இந்த சூழல் ஏதோ எங்களுக்கு ஒரு பெரிய மூச்சு விடக்கூடிய இடைவெளியை தந்திருப்பதுமாக நினைக்கின்ற மக்கள் மேலதிகமாக அந்த கையெழுத்து இடுவதால தங்களுக்கு ஒரு காலத்தில் இந்த அரசாங்கங்கள் ஏதாவது பிரச்சனையை தருமோன்ற அந்த அறியாமையும் அவர்களுக்கு இருப்பதனால பலர் அந்த கையெழுத்து இடுவதில் ஏதோ தேவையில்லாத விஷயம் போன்று தெளிவற்ற அந்த சிந்தனையால் கையெழுத்து இட பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. இருந்த போதிலும் நாங்கள் அந்த கையெழுத்து சேகரிப்பை செய்ததனால் ஒரு குறிப்பிட்ட சில ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை சேகரித்து அந்த போராட்டத்தினை நாங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக பொது அமைப்புகளோடு இணைந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த உண்மையிலேயே இந்த கையெழுத்து போராட்டமானது லட்சக்கணக்கான கையெழுத்துக்களை சேகரித்திருக்க வேண்டும். ஆனால் மக்களுக்குள்ள அந்த அறியாமையும் இப்போது இருக்கிற சூழல் ஏதோ பெரிய மூச்சு விடக்கூடிய இடைவெளி எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு நிம்மதியான சூழல் இருப்பது போன்றும் நினைத்து கொண்டு மூன்றாவதாக அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். கையெழுத்து இட்டால் இந்த கையெழுத்து தங்களுக்கு ஒரு காலத்தில் ஆப்பாக அமைந்து விடுமோ என்ற விடயம் அரசாங்கத்திற்கு ஏதோ தெரிய வந்து இந்த ஒப்பமிடுவது அரசாங்கத்துக்கு தெரிய வந்து பிறகு தங்கள் மீது ஒரு பிரச்சனையை அரசாங்கம் கொண்டு வரும் என்ற அந்த அடிப்படையில் அவர்களுக்குள்ள அறியாமை அவர்கள் அந்த கையெழுத்து இடுவதிலிருந்து பெரிய அளவு ஆர்வம் காட்டவில்லை. இருந்த போதிலும் கிட்டத்தட்ட 29,000 அளவிலான கையெழுத்துக்களை சேகரித்திருப்பது என்பது ஒரு குறுகிய நாளுக்குள்ள இந்த விடயத்தை நாங்கள் பொது அமைப்புகளோடு இணைந்து
சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்பது பெரிதான விடயம்தான். இரண்டால் போதிய அளவு கால அவகாசமும் இல்லை. மற்றபடி அந்த இன்னும் போதிய அளவு கால அவகாசம் இருந்திருந்தால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புக்கு அமைவாக அந்த கையெழுத்து சேகரிப்பை செய்திருக்கலாம். குறிப்பாக இந்த மக்களுக்குள்ள இந்த 3 விடயங்கள் இருந்தால், ஒன்று அவர்களுக்கு அந்த இப்போதுள்ள இடைவெளியை பெரிதாக நினைக்கிறார்கள், மற்றது அவர்கள் அச்சப்படுகின்றார்கள், மற்றது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறியாமையும் இருக்கின்றது. அவை இந்த விடயங்கள் அவர்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக கையெழுத்து சேகரிப்பு என்றது இன்னும் நாங்கள் நினைத்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை கண்டிருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இந்த கையெழுத்து போராட்டத்தை ஒரு குறிப்பிடக்கூடிய அளவு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த கையெழுத்து பிரதிகள் சேகரிப்பின் மூலம் நாங்கள் இந்த இலங்கை அரசாங்கத்திற்கு இடம் கேட்டுக்கொள்வது, இப்போது இருக்கின்ற இந்த சாதாரண சட்டங்களை வைத்தே இந்த போர் இல்லாத அல்லது ஆயுத அச்சுறுத்தல் இல்லாத இந்த சூழலில் நாங்கள் சாதாரணமான சட்டங்களை வச்சுக்கொண்டே நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடலாம். புதிதாக ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து இலங்கையர்களை மோசமாக அவர்கள் பாதிக்கப்படுவதையோ அல்ல அவர்கள் வரையறையற்ற முறையில் சிறைகளில் வாடி அவர்களுடைய அந்த எதிர்காலத்தை சூனியமாக்குவதையோ விரும்பக்கூடாது. எனவே இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகவும் கவனம் எடுத்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதை நீக்கி பழைய பயங்கரவாத சட்டத்தையும் நீக்கி புதிதாக வர இருக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் கொண்டு வராமல் சாதாரண சட்டங்களை வைத்து இலங்கையில் நடக்கும் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வை தேடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராடி. இன்றைய தாயக வளம் நிகழ்ச்சியில் மக்கள் தேசியம் சார்ந்து எதிர்நோக்கும் சவால்கள், மக்களின் மனநிலை, புதிதாக அமல்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தில் மக்கள் கையெழுத்து பிரதி சேகரிக்கும் பணியின் போது சந்தித்த பெரும் சவால்கள் பற்றி தன் கருத்தை கூறிய தேவராசா தீபன் அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு தாயக பலம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்மொழி. நன்றி, வணக்கம்.